ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். மாங்காய் பிடிக்காத ஆள் யாருமே இல்லை. மாங்காய் சீசன் வந்துட்டால் மாங்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணக்கூடியது இந்த மாங்காய் ஊறுகாய். ஏன் இந்த மாங்காய் ஊறுகாய் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. அதே சமயம் மாங்காய் சீசனே இல்லை, மாங்காய் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னாலும் இந்த ஊறுகாய் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஊறுகாய்க்கு எப்பயுமே புளிப்பு மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மாங்காய் எடுத்துகிட்டு 1.25 கிலோ அளவுக்கு இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணுற பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் அது போல் கூட கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பயுமே நம்ம கல்லுப்பு தான் சேர்க்கணும். நம்ம மாங்காவெலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் இருக்கும். ஸோ அந்த 1 கிலோவுக்கு 200 கிராம் கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து மாங்காவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு கிண்டாமல் ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூனோ அது மாதிரி நம்ம பயன்படுத்தி கிண்டி விடணும். அப்போ தான் வந்து மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பாத்திரம் பீங்கான் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மண் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து பயன்படுத்தலாம். அதை தவிர்த்து நம்ம சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்தெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ பாத்திரம் வேஸ்ட் ஆகிடும். மாங்காவை ஃபஸ்ட்டு டே நம்ம கட் பண்ணி உப்பில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். செகண்ட் டே அதை எடுத்து வெயிலில் காய வைக்கணும். ஸோ வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் 3rd டேவும் காய வைக்கணும். ஸோ 2 டேஸ் மட்டும் வெயிலில் காய வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3ஆவது நாள் காய வச்சதுக்கப்புறம் மாங்காவுடைய கலரில் வந்து சேஞ்சஸ் தெரியுது. மாங்காவுடைய பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம இதை எடுத்து தாளிக்கணும். இந்த மாதிரி நம்ம சன்லைட்டில் அதை காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஒரு 250 கிராம் தனி மிளகாய்த்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 200 கிராம் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு பார்த்திங்கன்னா பொரியணும். அதாவது எண்ணெயில் போடும்போது எப்படி பொரியுது அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதும் அந்த கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சிடலாங்க. இதை பவுடராக அரைக்கும் போது கொர கொரன்னு இருக்கும், சாஃப்ட் ஆகக்கூடாது. மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை மாங்காவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கரண்டியை பயன்படுத்தி கலந்து விடலாம். கையை வச்சு நம்ம கிண்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து மாங்காய், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. ஈக்குவலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து புளிப்பு மாங்காய் இல்லை, நார்மலாக இருக்கக்கூடியது தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம், உப்பையும் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா பொடியை அரைச்சி எடுத்தாச்சு, அதை இதோடு சேர்த்துடலாம். இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியமான பொருளே இந்த பவுடர் தான். இந்த கடுகு வெந்தயத்துடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான மனம். அதை வறுத்து நம்ம சேர்க்குறப்ப ரொம்ப வாசம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஊறுகாயோடைய லாஸ்ட் ஒரு பீஸுனா கூட அதுலேயும் இந்த வாசம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஊறுகாயோடைய தாளிப்புக்காக நல்லெண்ணெயை கடாயில் ஹீட் பண்ணிக்கலாம். 400 ml நல்லெண்ணெயை ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். அதிகப்படியான ஹீட் கொடுத்து புகை வர மாதிரி ஹீட் பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். பச்சையாக இருக்க எண்ணெயை வந்து நம்ம ஊறுகாயில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஊறுகாயில் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாயோட சேர்த்துடலாம். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை இது எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயை மட்டும் ஹீட் பண்ணி சேர்த்தா போதும். நல்லெண்ணெயை நம்ம ஹீட் பண்ணி இதோட சேர்த்துட்டோம். சேர்த்ததை ஊறுகாயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. ஆல்ரெடி நம்ம கடுகு சேர்த்துருக்கிறதுனால தாளிப்புக்கு கடுகு கொடுக்க வேண்டாங்க. நம்ம எண்ணெயை காய்ச்சி இதோட சேர்த்துட்டா போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாவை நம்ம பத்திரமா ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படி இல்லைன்னா பீங்கானில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணாம், வெளியிலே வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.